வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறது என்ன பாத்தீங்க அப்படின்னா, சௌரியா பாத்தம் இந்த படத்தோட 3 இதுதான் பார்க்க போறோம். இந்த படத்தோட டப்பிங்ல அவைலபிள் தான் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஹீரோ டைரக்டர் ஆகணும்ட்டு நிறைய இடத்துல கதை சொல்லி தேடிட்டு இருக்கிறாரு. ஆனால் எந்த இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆகல. அதனால நாமளே பேங்க் வந்து கொள்ள அடிச்சு படத்தை சேர்த்து நாமளே படத்தை வந்துட்டு டைரக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நினைக்கிறாரு. இதுக்காக ஒரு டீமே ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு நைஸ் அந்த வில்லேஜில் கிரைமே கிடையாது அப்படின்னு நினைச்சு அந்த வில்லேஜுக்கு போறாரு. ஸோ அங்கே இருக்கிற பேங்க் வந்து ஈஸியாக கொள்ள அடிச்சலான்ட்டு ஒரு பிளான்லாம் போட்டு ஸ்கூல்லாம் எடுத்து அதுக்கு அடியில் வந்துட்டு அண்டர் கிரவுண்டில் நம்ம வந்துட்டு பாம்பு வச்சு வெடிச்சு போயிட்டு படத்தை எடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த கிராமத்துக்கு போனது அந்த கிராமத்தை பற்றி சில விஷயங்கள் வந்துட்டு தெரிய வருது. இதில் வந்து ஹீரோ அப்படி எஸ்கேப் பண்ணாரு, படத்தை அடிச்சாரா இல்லைங்க, படத்தோட மீதி கதையாக இருந்தது. படத்தோட டப்பிங் அப்படின்னு நல்லாவே இருந்தது. படத்தோட ஒன்லைனாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பரான ஒரு ஒன்லைன், நல்ல காமெடி வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகிருக்க வேண்டிய திரைப்படம் சில இடத்துல ஒர்க் அவுட்டே ஆகலை, ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்தது. ஹீரோக்கான போர்ஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது, அது ரசிக்கப்படியாக இருந்தது. இதை தவிர்த்து படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த இடத்துலையுமே ரசிக்கிற மாதிரியே கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த தெரிய வச்ச ட்விஸ்ட்டு அந்த கிராமத்தில் இப்படி இருக்கா அப்படின்ட்டு, அது தொடர்ந்து இந்த மக்கள்ல இப்படி அப்படின்னு ஒரு தெரிய வச்ச ட்விஸ்ட், இது ரெண்டுமே நல்லா இருந்தது. ஆனால் இதை வச்சு பெருசாக படத்தில் எந்த இடத்துலையுமே வந்துட்டு ரசிக்கப்படியா அடுத்த சீன் எலிவேஷன் பண்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் டைம் இருக்கு, ஒரு 2 மணி நேரம் வேற படம் பார்க்க இல்லைன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. எனக்கு ஒரு ஆவரேஜான வச்சா தான் இருந்தது. நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு தட்டி விட்டுரு.